பிரதீப் அவர்கள் இப்போ ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்திருக்காரு. அந்த ட்வீட்ல பிரதீப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை அடிச்சு சாவடிச்சு டைட்டில எடுத்துக்கோங்கன்னு நானே சொல்லியிருந்தேன். ஆனா பெரிய மனசு பண்ணி பொம்பளை கேஸ போட்டு என்ன அழிச்சிட்டாங்க. இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். யாருக்கும் எதிரா எதுவும் இல்லை. உண்மையிலே அதுதான். அதான் நான் சொல்றேன், நான் யோக்கியன். இந்த சீசன் முடிஞ்ச உடனே சம்பளத்தை போய் வாங்கிட்டு வந்துடுவேன். அநியாயத்துக்கு டாக்ஸிக்கா தான் இருக்கு இது. பிரதீப் அவர்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்திருக்காரு. அண்ட் பிரதீப் அவர்களோட கமெண்ட் பாக்ஸ்ல எக்கச்சக்கமான பேர் பயங்கரமா கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் பிரதீப் அவர்களை மட்டும் திட்டுறது இல்லாம அவர் குடும்பத்தினரையும் சேர்த்து திட்டிட்டு இருக்காங்க. அவரோட மென்டல் ஹெல்த்தை பத்தியும் நிறைய பேர் பேசிட்டு இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் காரணமா பிரதீப் அவர்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்திருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரதீப் அவர்களை வந்து ரெட் கார்டு கொடுத்து பிக் பாஸ் வீட்டை விட்டு எவிக்ட் பண்ணியிருந்தாங்க. பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அண்ட் பிரதீப் அவர்களுக்கு எக்கச்சக்கமான சப்போர்ட்டும் இதனால கிடைச்சிட்டு இருந்துச்சு. பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தா கூட இவ்வளவு பெரிய சப்போர்ட் அவருக்கு கிடைச்சிருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திருப்பி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகவே கிடையாது. இப்போ வரைக்கும் வந்து பிரதீப் அவர்கள் அந்த ரெட் கார்டு இஷ்யூ பத்தி பெருசா எதுவுமே பேச கிடையாது. ஆனால் நேத்து பூர்ணிமா அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அண்ட் அந்த ட்வீட்டை பார்த்த எல்லாருமே வந்து உங்களுக்கு பூர்ணிமா மேல பெரிய பொறாம, உங்களுக்கு அந்த காசு கிடைக்கலன்னா நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பிரதீப் அவர்கள்ட்ட பத்தி பேசியிருந்தாங்க. அண்ட் பிரதீப் அவர்கள் அதுக்கு கோபமா அவரும் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. நான் பூர்ணிமா அம்மா கொடுத்த ஒரு வாக்குனாலதான் நான் அமைதியா இருக்கேன், இல்லாட்டி நான் இவங்களெல்லாம் சும்மா விட்டு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி பிரதீப் அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் அவருக்கு போன் பண்ணி பேசியிருந்தாங்க. அண்ட் அந்த விஷயத்த அவர் ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவர் சைட்ல இருந்து வந்த அப்டேட் என்ன அப்படின்னா, பூர்ணிமா அம்மாவும் வந்து அவர்கிட்ட போன் பண்ணி பேசியிருந்திருக்காரு. அண்ட் அவங்களும் அப்பாலஜிஸ் கேட்டிருந்திருக்காங்க. அண்ட் பிரதீப் அவர்களும் இதை பத்தி நான் பெருசா பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி இருந்திருக்காரு. இப்போ இந்த விஷயம் பயங்கர வைரலா பரவிட்டு இருக்க நேரத்துல பிரதீப் அவர்கள் என் சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு நான் வெளியில வந்துருவேன் அப்படின்னு சொன்ன விஷயம் இன்னும் பயங்கரமான அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் ஃபேன்ஸ் மத்தியில வந்து இந்த விஷயம் வந்து பயங்கர அதிகமா பேசப்பட்டு இருக்கு. அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல பிரதீப் அவர்களை பயங்கரமா எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிற விஷயம் பிரதீப் அவர்களை இப்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கு அப்படின்ற விஷயம் இந்த ட்வீட் மூலமா ரொம்ப நல்லா தெரியுது. அண்ட் பிரதீப் அவர்கள், நீங்க எல்லாரும் என்னைய திட்டுங்க, தயவு செய்து என் ஃபேமிலி மெம்பரை திட்டாதீங்க, என் மென்டல் ஹெல்த்தை பத்தி பேசுங்க, என் ஃபேமிலி இங்கே இதுல இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லி இருந்திருக்காரு. பட் ஒரு சிலர் வந்து அவரோட கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு ரொம்ப வல்கராவும் பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது அப்படின்ற மாதிரி நிறைய மக்களும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நீங்களாம் பிரதீப் அவர்களுக்கு சப்போர்ட்டா இல்லையா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.